தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக கோவை பந்தய சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெற்றது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இக்கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமை தங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோவை மாநகராட்சியில் உள்ள 5 மண்டலங்களிலும் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 3500 வரை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் எனவும், தாட்கோ அலுவலகம் மூலம் SC மற்றும் ST மக்களுக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கால தாமதம் இல்லாமல் கடன் வழங்க வேண்டும் எனவும், தமிழகம் முழுவதும் உள்ள 1.25 கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை SC பட்டியலில் இருந்து PC அல்லது MBC பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும், கோவை செல்வபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் தகுதியானவர்களுக்கு உடனடியாக அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும், கோவை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசின் மூலம் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை அதற்கான இடத்தை அளவீடு செய்து தரப்படவில்லை எனவும், அவர்களுக்கு உடனுக்குடன் அவர்களது இடங்களை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும். கோவை நீதிமன்ற வளாகம் முன்பு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு முழு வெண்கல சிலை அமைத்து தரப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர் நாகேந்திரன், இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன், செட்டி அசோக் பன்னாடி, திருநெல்வேலி பாக்கியமுத்து மகேஸ்வரன், ராம்மோகன், SC ST நலக்குழு உறுப்பினர்கள் சந்திரன், சுந்தர்ராஜ், சிவராமன், டாஸ்மாக் தொழிற்சங்க தலைவர் மணிமாறன், அக்பர் ஷெரீப், மாதவன், செந்தில், ராஜ்குமார், கோமதி, நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.